உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம். எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும். அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம், பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கிரனாக இருக்கலாம். அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது. அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷம், சிம்மம், அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது. இதுபோக 12 ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய, நீங்கள் என்ன ஊரில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் 12 ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார். காலபுருஷனுக்கு 5ஆம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல. சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே, ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம். இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம். அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது, ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே, ஆனால் அது 12 ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்ல வேளை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் 12 ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும், மாடு கன்று வச்சுருக்கக்கூடியவங்க, தோட்டந்தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க, நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க, மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது. ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியனோடு இணைந்த புதன் பகவான் 2-11 கூடியவன் சூரியனுக்கு 2-11 கூடிய புதனும் அங்கே சிம்ம ராசியில் அமைந்திருக்கிறார். குரு 4-10 அமைந்திருக்கிறார். அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும், அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள், எஜமானர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது. நல்ல பொசிஷன், நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு
டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும். ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்லுது? பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது. உங்கள் தலையெழுத்து, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா? இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா? உங்களுக்கு நல்லது நடக்குமா? அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதி அற்புதமான மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எனதருமை கும்பராசி நேயர்களே, ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் கை நிறைய காசு, எப்படிங்க கை நிறைய காசு பார்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நிறைய கும்பராசி அன்பர்கள் எக்கச்சக்கமான கமிட்மெண்ட், எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு 4 லட்ச ரூபா வேணும், எனக்கு 5 லட்ச ரூபா வேணும், அர்ஜென்ட்டாக எனக்கு அன்றைக்கி தான் ஒருத்தர் வரார், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 25 கோடி ரூபாய் வேணும் சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தால் போகிறோம், ஒரு வீடை கட்டுவேன். புரியுதுங்களா? 25 கோடி 500 கோடி ரூபாய்க்கு அவருக்கு சொத்து இருக்கான். ஒரு பெரிய செல்வந்தர். நம்ம யாருன்னா சொல்ல வேணாம், என்ன தொழில்னு சொல்ல வேணாம், பொதுவாக சொல்லுவோம், ஒரு செல்வந்தர். அப்போ அர்ஜென்ட்டாக அவங்களுக்கு அவ்வளோ பணம் தேவைப்படுது. அப்போ அதிகமான கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, கை நிறைய பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கை நிறைய காசு, மனம் நிறைய மகிழ்ச்சி, நிறைவான மாதமாக, நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி நேயர்களே. அப்படின்னா சாமி சிறப்பு. ஐயா, உங்களை விட்டு அந்த ஜென்ம சனி விலகி இருக்கே, அது ஒன்று போராதா? அது ஒன்று போராதா? தேர் தொடமேல ஏறி கொட்டாமல் கீழே போயிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை கொட்டியிருந்ததுன்னா 3 நாளைக்கு நீங்கள் ஏந்திருக்க மாட்டீங்க. அப்போது ஜென்ம சனி சற்று நேரம், ஒரு சில நாட்கள் உங்களை விட்டு விலகி இருக்கு. தலைவர் உங்களை ஃப்ரீயாக விட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். மிதின்னு மிதிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய கும்பராசி அன்பரோடு நாம் பழகிறோம், பேசுகிறோம், சந்திக்கிறோம். அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம கேட்டு அவங்களுக்கான வழிகாட்டுறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுடைய துன்பம் நீங்கக்கூடிய மாதமாக, உங்களுடைய துன்பங்களுக்கான நிவர்த்திக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அற்புதமான முறையில் 7ஆம் அதிபதி, 7குடையவன் சிறப்பான முறையில் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். 5க்கும் 8க்கும் உடையவனோடு இணைந்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்றைக்கோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க. அன்றைக்கி அந்த ஓனர் உங்கள்கிட்ட சண்டை போட்டு உங்களால் காசு கொடுக்க முடியாதுப்படா அப்படின்ட்டு இருப்பாங்க. சார், நான் கஷ்டப்பட்ட சம்பளம், வேர்வை செஞ்சுறது, ஓட்டி காசு, அந்த காசு, இந்த காசு, எக்ஸ்ட்ரா காசு, 10 பைசா கொடுக்க முடியாது, ஓடி போயிட்டு வாங்குவேன். அந்த காசை இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு மனசு வச்சு கொடுத்துருவான். இந்தா நீங்கள் தரணும் இல்லை, இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்கப்போ. வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதுதான் கை நிறைய காசு. 8 திடீர் அதிர்ஷ்டம். உடனே மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க, சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவங்க, எனக்கு நம்பர் சொல்லுங்கள் சாமின்னு ஃபோன் போடக்கூடாது. திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்னோடனே எனக்கு நம்பர் சொல்லுங்கள் சாமி, அதிர்ஷ்டம் சொல்லுங்கள், அது எல்லாம் திடீர் அதிர்ஷ்டம். நம்ம எத்தனையோ நம்ம இந்த கேரளாவில் இருக்கவங்கள பார்க்குறோம், தானாக ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, எனக்கு இத்தனை லட்ச ரூபா விழுந்திருக்கு, எனக்கு 1.5 லட்ச ரூபா விழுந்திருக்கு, ஒருத்தருக்குலாம் இன்றைக்கி 16 லட்ச ரூபா விழுந்திருக்கு. அதுதான் அதிர்ஷ்டங்கிறது. தானாகவே விழுந்துடும். நீங்கள் ஒன்றும் தேடி போக வேணாம். இப்போ நிறைய பேர் அந்த புதையல் மாட்டினா அதில் போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவன் தீர்மானம் செய்திருந்தால் உங்கள் கைக்கு அது வந்து சேரும். நீங்கள் அதை போய் குத்தி நோண்டி எடுத்து ஒன்றும் செலவு பண்ண வேணாம்.
அதெல்லாம் ஏமாத்து வேலை. எத்தனையோ அன்பர்களுக்கு நான் சொல்வது உண்டு, நியாயமான முறையில் நடந்துக்கணும். 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஏமாந்துட்டு என்கிட்ட வருவாங்க. 2000 ரூபா ஜாதகத்தை சொன்ன சாமி அப்படின்வாங்க. அப்போ உனக்கு அவன் தாமா கரெக்டு, நீ எங்கேயே போய் பாருங்க அப்படின்ட்டு. அப்போ இதை போல் பல இடங்களில் ஏமாற்றம் அடைந்த கும்பராசி நேயர்களே, ஏன்னா நீங்கள் எத்தனை இடத்துல ஏமாந்துருக்கிறீங்க. ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க, பேசும்போது அப்படியே வேகமாக பேசுவாங்க. அப்புறம் இது என்ன சொல்வீங்க, கரெக்டாக சொல்வீங்களா, கொடுக்க தருவீங்களா, எவ்வளோ நேரம் பேசுவீங்க, அப்போவே அவன் ஏமாற போகிறான்னு அர்த்தம். அவன்கிட்ட பணிவு இல்லை, அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதா நினைப்பான் அவனுக்கு. அப்போது இதை போல் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதை போல் பல இடங்களில் ஏமாந்திருக்கின்ற கும்பராசி நேயர்களே, அது வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஏன் வந்து IAS IPSஆக இருக்கலாம், உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய டைரக்டர், சேர்மன், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும், நீங்களோ நானோ ஜெயிக்க முடியாது. பிளானட்ஸ் வில் பி வின், அதுதான் வின் பண்ணும், கிரகம்தான் ஜெயிக்கும். இதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல உண்மையான குரு தேவை. அப்போ கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சற்று புரிஞ்சுக்கணும், கால சூழ்நிலையும் கிரகமும் என்ன சொல்லுகிறதோ அதை கவனித்து செயல்படுவீர்களே, பின்பற்றுவீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது. இவ்வளோதாங்க வாழ்க்கை, இதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. 5-8 சம்பந்தப்படுது, 5-8-7 சம்பந்தப்படுது. அதோடு மட்டுமல்ல, 4ஆம் பாவத்து 3ஆம் அதிபதி 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் 5ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அசுப கிரகங்கள் எல்லாம் சுபஸ்தானங்கள் ஏறுகின்றன. புரியுதா? அசுப கிரகங்கள் எல்லாம், மறைவு ஸ்தான அதிபதிகள் எல்லாம் சுபஸ்தானங்கள் ஏறுகின்றன. ஏதோ ஒரு நல்லது நடக்க போது கும்பராசி என்பர்களே, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா? சாமி எனக்கு இந்த கேஸ் முடிஞ்சிருமா? சாமி என் மனைவி வீட்டுக்கு வந்துடுவாங்களா? என் பையன் வந்துடுவானா? என் பொண்ணு வந்துடுமா? எங்கள் அப்பா இதை கொடுத்துருவாரா எனக்கு? இதை தம்பி ரொம்ப சண்டை போடுறான், கையெழுத்து போட்டுருவானா? குழந்தை பிறந்துருமா சாமி? 8 வருஷமா அது. கல்யாணம் நடந்துருமா? வேலை கிடச்சிருமா? தூக்கிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, திரும்பியும் ஜாயின் பண்ணிடலாமா? சார் எனக்கு ஒரு என்கொயரி நடந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடந்துருக்கு, நான் வின் பண்ணிடலாமா சார்? அது ஒரு அதிகாரி தான் கையெழுத்து போட மாட்டார், போட வச்சிடலாமா சார்? இதை போல நன்கு சிந்தித்து உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கு, அதை புத்திசாலித்தனமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும். இது எனக்கு நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் சாமி, இது நம்ம வின் பண்ணணும், எப்படியா எனக்கு இது முடிச்சு கொடுங்க, அதுக்கு என்ன ஆகும் நான் பண்ணிடலாம், பரிகாரங்கள் செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்து நம்பிக்கையோடு செயல்படுவீர்களே ஆனால், வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால், இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது திருமணமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மைண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், பயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நோய் நொடிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அதிகாரிகளுடைய தொந்தரவு, அரசாங்கத்தினுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம். அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வர. மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நிச்சயமாக செப்டம்பர் மாதம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் மெயினாக குடும்பத்தில் நல்ல சிறப்பான மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப நாளாக வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லாம் ஒற்றுமையான தம்பதி. உங்களை மாதிரி ஒற்றுமையாக யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருக்கவே முடியாது. அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க. நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். குடும்பத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் மீன ராசி என்பவர்களே, சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்களிடத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால், உடன் பிறந்தவங்கள்ட்ட ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால், அக்காட்ட பேசுறதில்ல, தங்கைகிட்ட பேசுறதில்ல, அண்ணங்கிட்ட பேசுறதில்ல, தம்பிக்கிட்ட பேசுறதில்ல, அல்லது அம்மாட்ட பேசுறதில்ல, அப்பாட்ட பேசுறதில்ல, இல்லை அப்பா உங்கள்கிட்ட பேசுறதில்ல, இப்படியும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பக்கமும் சீட்டு கட்ட மாதிரி கிளப் பண்ணி போடுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமேயானால், உறவு முறைகளிலே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குமேயானால் நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு குலதெய்வம் பூஜை பண்ணுற மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒட்டுக்க ஒன்று சேர்ந்து குலதெய்வ பூஜையோ பங்கமங்காளிகள்லாம் சேர்ந்து ஒரு வழிபாடுகளோ செய்வதற்கான வாய்ப்புகள் நல்ல நேரம் இந்த மாதம் நிகழ்கிறது. வழிபாட்டுக்குரிய மாதமாக திகழ்கிறது. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். தயாராக இருங்கள் மீனராசி என்பர்களே. நீண்ட தூர பயணத்திற்கு தயாராக இருங்கள். புரியுதுங்களா? அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள், குடும்ப வறுமை நீங்கும். குடும்பத்தில் வறுமையாக இருக்குது, வருமானம் இல்லை, அல்லது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது, இல்லை வீட்டுக்கார் பொறுப்பு இல்லாமல் இருக்கார், அல்லது மனைவி கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப திமிராக இருக்காங்க. நம்மளாம் அவங்க அன்றைக்கி பார்க்குறோம், வெளிநாடுகள்லேருந்து பார்த்தோம்னாக்கா லேடிஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. திருமணம் நடந்து ஒரு 18-20 வருஷம் கழித்து எனக்கு அந்த வீட்டுக்கார் வேணான்றாங்க. நீ வெளியில் போயிடு, நான் பார்த்தேன் பசங்க படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஓடி போயிடு, வீட்டுக்காரர் வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த மனுஷன் பாருங்கள், எல்லா சம்பாரித்த சொத்துக்கு எல்லாத்தையும் பொன்னாடி பேரில் வாங்கிட்டார். இவர் பேரில் ஒன்றுமே இல்லை, கைட்டி விட்டுறாங்க. அவர் அழுதுனே ஓடி வர்றார். இப்போ கலிகாலம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ மீன ராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் வாராகியால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வாராகியின் துணை கொண்டு மட்டுமே வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் மீனராசி என்பர்களே. அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும். பசங்க பேசாமல் இருக்கிறது, பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது சாமி, படி தாண்டி வெளியில் போகுது சாமி, கூட தாண்டி வெளியில் போகுது சாமி, பொண்ணு பையன் அடங்க மாட்டுறாங்க சாமி, கவலையே படாதீங்க, சொல்கிற பேச்சை கேட்க வச்சிடலாம். ஒரே ஒரு வாராகி பூஜை தாயத்து தான். ஜெயிக்கக்கூடிய மாதமாக குடும்ப விஷயங்களிலே குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் மீனராசி என்பர்களே. தேவையில்லாத பயங்கள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஆரோக்கிய கோளாறுகள், ஆசனவாயு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, மெயினாக கிட்னி ப்ராப்ளம், பிளட்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம், அடிக்கடி மயக்கம் வருவது. அப்போ மீன ராசி அன்பர்களே, கால் வீக்கம், வலி தாங்காமல் இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின், அப்போது இந்த மாதிரியான எலும்பு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், ஆரோக்கிய கோளாறுகள் இருக்குமேயானால்
ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மீன ராசி என்பர்களே அது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஆரோக்கிய குறைவுன்னு சொல்கிறோம். அவங்க ஆஸ்பத்திரி போவாங்க, செக் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கேனும் எம்ஆர்ஐலேருந்து அதுக்கு மேலே இன்னொன்று கண்டுபிடிச்சிருந்தானா அதையும் போய் எடுத்துன்னு வந்துடுவாங்க. எம்ஆர்ஐ தான் ஹையஸ்ட்டு, அதுக்கு மேலே ஒன்று அதையும் சேர்த்து நம்ம ஆளுங்க பார்த்து வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லைன்னுவாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அதுதான் வினை. அது நல்வினையா, தீவினையா, செய்வினையா, கர்ம வினையா, நாம தான் உங்கள் ஜாதகம் தான் கண்டுபிடிக்கணும். நல்வினையா, தீவினையா, கர்ம வினையா, செய்வினையா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து பேசும். மீனராசி அன்பர்களே, அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், நான் ஆயிரமாக செலவு பண்ணிட்டேன் சாமி, இதுக்குன்னே ஒரு 2 லட்ச ரூபாய் மேலே டாக்டருக்கு செலவு பண்ணிட்டேன், டாக்டர் ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. ஆனால் என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. இதெல்லாம் செய்வினை கோளாறுகள் தான் காரணம். அல்லது குடியிருக்கக்கூடிய வீடுகள் பிரச்சனையாக இருக்கலாம். நான் நிறைய பேருக்கு சொல்லணுது, இடத்த மாற்றுங்க முதல்ல. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால் எனதருமை மீன ராசி என்பர்களே அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், சிறப்பான யாக வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு. முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும். முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும். நீங்கள் இருந்தால் தான் அடுத்தது சம்பாதிக்கவும் அனுபவிக்கவும் ஆள் இருக்க முடியும். அப்போ எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கடன் வாங்கியாவது செஞ்சு தான் ஆகணும். எங்கேயாவது போய் ஏமாந்துட்டு வரக்கூடாது. அப்போ மீன ராசி என்பவர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் நிவர்த்தியாகும், தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதுவும் மீனராசிக்கு திருமண யோகங்கள், திருமண தடைகள் விலகும். பொண்ணுக்கு 30 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 30 வயசாதா, 28 வயசாதா, கல்யாணம் நடந்துடும், கவலைப்படாதீங்க, தடையை விளைக்கலாம். அந்த திருமண தடை, நான் அந்த கோயில் போயிட்டேன், இந்த கோயில் போயிட்டான், போகாத கோவில் இல்லை, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை? அப்போ ஏதோ ஒன்று தடுக்குது இல்லை, அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அந்த கோயில் போனேன், இந்த கோயில் போனேன், போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை. அப்போ என்ன அர்த்தம்னா இன்னும் சரியான பரிகாரம் விழலைன்னு அர்த்தம். இல்லைனா இன்னும் சரியான நேரம் வரலைன்னு அர்த்தம். இன்னும் சரியான குரு உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கலாக நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ மீன ராசி என்பர்களே, அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமேயானால், முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தாமதமான திருமணம். பொண்ணுக்கு 40 வயசுங்க, பொண்ணுக்கு 40 வயசு, இன்னும் கல்யாணமோட கண்டிஷன் போட்டு உட்காந்துருக்குது. அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும், திருமணம் கைகூடும். ஆவணி மாதம் கைகணமா ஐயரே தேவையில்லை, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆவணி மாதம் அவ்வளோ அற்புதமான மாதம். அப்போ திருமணங்கள் கைகூடும். அப்போ 2வது 3வது திருமணமாக இருந்தால் ஒரு முறை ஜாதகம் பார்த்து எதனால் முதல் திருமணம் அப்படி நடந்தது, ஏன் அது விலகி போச்சு, அப்போ அந்த பாக்கியம் இன்னும் தொடருதா, முடிஞ்சிடுதா, புதுசாக கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து கவனித்து செய்வீர்களே ஆனால் அமையக்கூடிய வாழ்க்கை நிம்மதி தரும். இதெல்லாம் யோசிச்சு செய்யணும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நான் குழந்தை பாக்கியம்னு சொல்லிட்டாலே 2 விஷயம்தான். ஒன்று, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் அங்கே பார்க்கணும். ஒருத்தர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். 2வது அதுக்குரிய பரிகாரங்கள். இதை 2ஐயும் அவர்கள் சரிவர செய்வார்களே ஆனால் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே சிறப்பான முறையில் குழந்தை பாக்கியம் இருக்கும். அந்த கர்ம வினை விலகிச்சினாலே குழந்தை பாக்கியம் தானாக உருவாகிடும். அந்த வினை விலகுவதற்கு என்ன வேணும்னா
உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாகவே மீனராசிக்கு அமைகிறது. உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வர.